வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையில இருந்து பேசுறேன். இந்த வாரம் நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. He is Mr. Vijay. He is a radiotherapy technician attached to Mohan's Medicity Hospital, Madurai. So, அவங்க எதுக்கு நான் இந்த சேனல் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, நான் வந்து ஒரு ஆங்காலஜிஸ்டா இருந்தா கூட வந்து நான் ஜஸ்ட் பேஷண்ட் பார்ப்பேன் அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், பிளான் கொடுப்பேன். பட் ஆனா எவ்ரி டே வந்து அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோதெரப்பி டெக்னீஷியன்ட்டா தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ ரேடியோதெரப்பி டெக்னீஷியன் வந்து அவங்க டெய்லி வந்து பேஷண்ட்டை அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி வந்து எப்படி வந்து அவங்க கிட்ட டீல் பண்ணும், என்னெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அது போக வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், என்னெல்லாம் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. இப்போ அதை பார்க்கலாம். வெல்கம் மிஸ்டர் விஜய். ஹாய் மேம், வெல்கம் மேம். ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ நாளாக வந்து இந்த ரேடியோதெரப்பி டெக்னீஷியன் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஒரு ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஸோ படிக்கும்போதும் சரி இப்போவும் சரி என்னோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாவே இங்கே நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக ரேடியோதெரப்பி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணி, ஸோ இப்போ நான் கன்சல்டன்ட், நான் வந்து பிளானை கொடுப்பேன். பட் மெயினாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எவ்ரிடே வந்து உங்களோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மேம். ஸோ ஆஸ் அ ரேடியோதெரப்பி டெக்னீஷியன் வந்து வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் எவ்ரி டே? லைக் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது என்னெல்லாம் வந்து நீங்க ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துற அந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன்ல என்னெல்லாம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மேம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வராங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை கிளியர் பண்ண போறோம். ஸோ பேஷண்ட் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம், என்ன இங்க பண்றோம் அப்படிங்கிற அந்த ஃபியரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம நிறைய வந்து பேசுவோம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த அவங்களோட இந்த வியாதியில வந்து கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுவோம் மேம். ஸோ அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மூணாவது விஷயம் வந்து பேஷண்ட்ஸ் இப்போ புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்லாம் நம்ம பண்ண முடியும், ஸோ அஸ் எ டெக்னீஷியனாக நான் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்து ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மேம். ஸோ வெரி குட். ஸோ இவங்க பாயிண்ட்லேருந்து வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு டெக்னீஷியன் வந்து வெறும்னா அவங்க ப்ரொஃபஷனல் ஜாபை மட்டும் வந்து நம்ம பண்ண முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் ஜாப் வந்து ஆஸ் அ ஹோல் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம அணுகுனாதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கேன்சருங்கிற வியாதி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நம்ம அதிகமாக அளிக்க முடியுங்கிறது இந்த இவங்க சொல்றது மூலியமா நம்மளுக்கு தெரியுது. ஸோ செகண்ட் விஷயம் வந்து என்னன்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்? லைக் வந்து இப்படி ஒரு பேஷண்ட் வந்து நீங்க டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆஸ் அ ரேடியோதெரப்பி டெக்னீஷியன் வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கவனமா இருக்கணும், அதை எப்படி நீங்க வந்து டெய்லி உங்களோட ஜாப்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ரேடியோ தெரப்பிக்குன்னு புதுசாக நம்ம பேஷண்ட் வரும்போது வந்து நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் மேம். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு புதுசாக ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு ஹெட் அண்ட் நெக் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மோல்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பெல்விக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய மோல்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ மோல்டு பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிடி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு எங்கே டிசீஸ் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம சிடி ஸ்கேன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ சிடி ஸ்கேன் நம்ம என்ன பொசிஷன் பண்ணுறோமோ அதே வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 30 டேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நாங்கள் வந்து முதல் நாள்லேருந்து நாங்கள் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அது பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பொசிஷன் பண்ணுறோமோ அதுதான் வந்து லாஸ்ட் 30 டேஸ் வரைக்கும் நம்ம பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு போது. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து முதல் நாளே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நிறைய விதமான எரர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து பொசிஷன் ஒரு மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேறு மாதிரி பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த எரர்லாம் கம்மி பண்ணுறதுக்காக முதல் நாளே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருப்போம் மேம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே தனித்தனியாக சேட்டை மெயின்டைன் பண்ணுறோம், சேட் ரிஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே யூனிக்கான ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து பேஷண்ட்டோட ஃபோட்டோவும் நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஒரே பேஷண்ட் நேமில் வந்து 2 பேஷண்ட் இருக்கு, ஒரு நேமில் 2 பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபோட்டோ பேஷண்ட்டோட ஃபோட்டோவை நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதனால வந்து நிறைய எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்
நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் மேம். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பொசிஷன் பண்ணும்போது போர்ட் ஃபிலிம் சொல்லிட்டு நம்மளோட மிஷினில் இருக்கும். போர்ட் ஃபிலிம் அப்படின்னா பேஷண்ட்டோட லைவாக அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, அவங்களோட அனாட்டமிலாம் லைவாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ அதை வந்து முன்னாடி பண்ண சிடி ஸ்கேனுக்கும் இப்போ வந்து அவங்க லைவாக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டெக்னிக்கலாக வரக்கூடிய எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் மேம். தேங்க்யூ விஜய். ஸோ இந்த சேனல் மூலயமா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்து நீங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறீங்கிறது வந்து பப்ளிக்குக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம்.